இன்றைக்கி வந்து ஆர்டரில் ஒரு ரெட் வெல்வெட் பென்டோ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்கு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக ரெட் வெல்வெட் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் பட்டர் மில்க் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் வெல்வெட் சொல்யூஷன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு டின்னில் ஊற்றி நம்ம ஒரு 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 kg சாக்லேட் கேக் ஆர்டரும் இருந்துச்சு. அதுக்கு தான் இப்போ மெஷர் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கான மெஷர்மெண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு பவுலில் இந்த மாதிரி 3 முட்டை உடச்சி ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூன் மில்க் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா சுகர் கரைகிற அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான ஆயிலையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுருந்த மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ டின்னில் ஊற்றியாச்சு. இது ஓடிஜியில் வைக்க போகிற நேரத்தில் நம்மளோட பென்டோ கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃப்ளஃபியாக நல்ல ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இதில் என்ன ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அந்த எசன்ஸ் சேர்த்தது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் லேசாக எக் ஸ்மெல் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ சூப்பராக நம்மளோட பென்டோ கேக் இப்போது ரெடி ஆகிடுச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரியே நம்ம டெக்கரேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை சுகர் சிரப் இல்லாமல் பாலில் தான் சோக் பண்ணி எடுத்துகிட்டு மேலே க்ரீம் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மில்க் மேட் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயிட் காம்பவுண்ட் வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி போட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான டிசைனாக இந்த மாதிரி ஃபுல்லாக அவங்க கேட்டதை டிசைன் பண்ணிவிட்டு மேலே அவங்க கேட்ட வேர்டிங்ஸையுமே எழுதியாச்சு. வேர்டிங்ஸையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் மேலேயே பிளாக் கலர் சாட்டின் ரிப்பனில் போ மாதிரி வச்சு கேட்டாங்க 4 சைட்லேயும். அதையுமே நம்ம டெலிவரி கொடுக்கும்போது இந்த ரிப்பனையும் வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தாச்சு. அதோட கிளிப்பிங்ஸ் வந்து இந்த வீடியோ எண்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் இதை தூக்கி ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம இந்த சாக்லேட் கேக்கு டெக்கரேட் பண்ணி ஆரம்பித்தாச்சு. இதில் இந்த மாதிரி சுகர் சிரப்பில் சோக் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் ஊற்றி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி இதை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் டால் கேக்காக கேட்டதுனால 4 லேயராக கட் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேயும் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரியே மேலே வந்து லைட் சாக்லேட் கலரில் ஐசிங் பண்ணி மேலே வந்து சாக்லேட் கனாஷ்லேயே ட்ரிப்பிங் வச்சு நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் மேலே வச்சு கேட்டிருந்தாங்க. அந்த ஃபாக்ஸ் பால், பட்டர்ஃப்ளைலாம் வச்சு அதே மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கீழே கிளிட்டர்லாம் கொடுத்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு பென்டோ கேக்கு. பென்டோ கேக் பாக்ஸ் மேலேயும் இந்த மாதிரி போ அட்டாச் பண்ணி வச்சுருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்படி தான் இருந்துச்சு கேக்கோட ஃபைனல் அவுட்லுக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.